வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே எப்படி ஒரு செல்லுல ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்றதுன்றத பத்தி ரொம்பவே நல்ல நாலேட்ஜ் இருக்கும். ஆல்ரெடி இத பத்தி நம்ம ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். ஆனா, ஒரே செல்லுல எப்படி நம்ம மல்டிபிள் ஹைப்பர் லிங்க்க வந்து நம்ம கிரியேட் பண்றது? இது வந்து எக்ஸெல்ல பாசிபிளா? இப்ப எக்ஸெல்ல அந்த மல்டிபிள் ஹைப்பர் லிங்க்ஸ வந்து ஒரு செல்லுல கிரியேட் பண்ண முடியும்னா, வேற என்ன அப்ளிகேஷன் பயன்படுத்தி அத நம்ம பண்ண போறோம்? எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் எக்ஸெல்ல ட்ரை பண்ணலாம். ஒரு கூகுள் உடைய வெப் பேஜ் ஒண்ணு ஓப்பன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கூகுள் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா, ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணலாம். கண்ட்ரோல் கே ஷார்ட்கட் கீ குடுக்கலாம். இல்லன்னா ரைட் கிளிக் குடுத்துட்டு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லிங்க்ன்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்சர்ட் ஹைப்பர் லிங்க் இந்த பேஜ். இந்த இடத்துல அட்ரஸ் அதனுடைய வெப்சைட் அட்ரஸ் நம்ம குடுக்கணும். இங்க பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே. கிளிக் பண்ணி ஓகே பண்ண உடனே இப்ப இங்க கிரியேட் ஆயிருக்கு. இப்ப கிளிக் பண்ணியிருக்கேன். குரோம்ன்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் ஓகே. ஸோ டைரக்ட்டா அந்த பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். இப்படி தான் ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்றது. அதே போல இன்னொரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணணும். இங்க பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட் இந்த பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும். இப்ப இதுக்கு எப்படி ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணலாம்னா, இத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்ப இந்த பர்ட்டிகுலர் செல்லு கீழயே நம்மளால அத கிரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. இந்த எக்ஸெல்ல அக்கார்டிங் டு மை நாலேஜ் there is a only one hyperlink can be created in one cell. ஒரு செல்லுல ஒரு ஹைப்பர்லிங்க் கிரியேட் மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் கிரியேட் பண்ண முடியாது. இப்ப எக்ஸாம்பிளா இந்த கூகுள் ஷீட் நான் இந்த இடத்துல லிங்க் குடுக்குறேன். இந்த 2 இடத்துல 2 லிங்க் இருக்கு. பாருங்க இந்த இடத்துல கூகுள் இந்த இடத்துல போனாலும் சேம் அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது மட்டும் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். 2வது இருக்கக்கூடியது ஒர்க் ஆகாது. இப்படி இருக்கும்போது வேற என்ன மெத்தட் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல இந்த ஐகான் மேல கிளிக் பண்ணுங்க. ஐகான் மேல கிளிக் பண்ண உடனே, இங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷீட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஷீட்ஸ்ல கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ்க்கு உங்களுக்கு கொண்டு போவும். ஐல் கிளிக் ஆன் பிளாங்க். அப்படின்னா, கூகுள் இருக்கக்கூடிய ஷீட்ஸ், பிளாங்க் ஷீட் நம்மளுக்கு இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் கூகுள் ஷீட். எக்ஸாக்ட்லி சேம் லைக் எக்ஸெல். ஆனா இதனுடைய ஃபங்ஷன்ஸ் எல்லாம் ஸ்லைட்டா வந்து டிஃபர் ஆகும் அவ்வளோதான். இந்த இடத்துல நம்மளால மல்டிபிள் ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து ஒரே செல்ல நம்ம கிரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கூகுள் டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கே சேம் அதே ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் கே கொடுத்தாச்சு. அண்ட் காப்பி திஸ் அண்ட் பேஸ்ட் இட் அண்ட் அப்ளை. இப்போ இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே நான் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் கிளிக் பண்ணா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த லிங்க் மேல கிளிக் பண்றேன். நம்மளுக்கு கூகுள் பேஜ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு கூகுள் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணணும். என்ன இன்னொரு ஷீட் ஓப்பன் பண்ணலாம்னா கூகுள் ஷீட் நம்ம அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறது. அடுத்தது கூகுள் ஷீட். இந்த கூகுள் ஷீட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் எடுத்துக்கலாம். இதுல இருக்கு பாருங்க இந்த லிங்க்ல. இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். கூகுள் ஷீட் லிங்க். இந்த இடத்துல ஆல்ட் என்டர் கொடுத்த உடனே ஆல்ட் என்டர் கொடுத்தா அதே சேம் செல்லில் நெக்ஸ்ட் லைனுக்கு நம்மளுக்கு கொண்டு போயிடும். அண்ட் பேஸ்ட் இட். பேஸ்ட் பண்ண உடனே இப்போ நம்மளுக்கு 2 லிங்க் நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கூகுள், இன்னொன்று வந்து கூகுள் ஷீட். இப்போ என்டர். இல்லை இந்த இடத்துல கூட தேவைப்பட்டதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கூகுள் ஷீட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். கூகுள் ஷீட். அதுக்கடுத்து இந்த பர்டிகுலர் இந்த வேல்யூ மாத்திரம் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே கொடுக்கலாம். கொடுத்த உடனே இங்கே நம்ம அதை பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் அப்ளை. இப்போ நம்மளால 2 லிங்க்கும் ஒரே செல்லில் நம்மளால பார்க்க முடியுது. இங்கே 2 ஆப்ஷன் நம்மளுக்கு காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், இன்னொன்று வந்து நம்மளுக்கு கூகுள் ஷீட். இந்த இடத்துல என்ன பண்ண போறப்ப கூகுள் ஷீட் மேலே நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கிளிக் பண்ண போகிறேன். இப்போ நம்மளுக்கு கூகுள் ஷீட் ஓப்பன் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு கூகுள். இதை நம்ம சர்ச் கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு போக முடியும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸெல்ல அவைலபிளா இல்ல. பட் ஆனா கூகுள் ஷீட்ல நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு. தேவைப்படும் போது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கூகுள் ஷீட்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.